சகலத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்தை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போன்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் கொல்வது போல எங்கள் பாவங்களை கொன்றருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையில் எங்களை ரட்சித்துக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கபிரியேல் அதிதூதர் கன்னி மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சியனும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானித்து பிறரன்பு எனும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க,
கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுநாதன் பிறந்ததை தியானித்து எளிமை எனும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுநாதர் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தியானித்து இறை திருவுளத்திற்கு படித்து நடக்கும் வரம் கேட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக.
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டி சேர்த்தரலாம். இயேசுநாதர் காணாமல் போய் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டதை தியானித்து கீழ்ப்படிதல் எனும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே சகலத்துடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாக. அருள் நிறைந்த
மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பாவங்களை மன்னியும், நரகங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் சேதமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டி சேர்க்கலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இறை அருளை
மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை நம்பிக்கையும் மரியாவின் தாழ்ச்சியும். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் பாதுகாவலி பரிசுத்த புதுமை பரலோக அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற இத்திருவிழா நாட்களின் 4ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு இறையருள் பெற வருகை தந்துள்ள அனைவரையும் மரியாயின் சேனையினர் மற்றும் புனித வின்சென்ட் பவுல் சபையினர் சார்பாக ஜெபம் கலந்த வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். ஆண்டவரே, என்னை ஒரு பெண்ணாக படைக்காதமைக்கு நன்றி என்று ஜெபித்த அன்றைய ஆணாதிக்க சமுதாயத்தில் கன்னியாக இருந்து கொண்டே இயேசுவை பெற்றுத்தர சம்மதம் தெரிவித்த மரியாளின் இறை நம்பிக்கையும் மன தைரியமும் கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு தன்னையே தாழ்த்தி அடிமையாக்கி கொண்டதுமான அன்னையின் சிறப்பு அம்சங்கள் நமது இறையாட்சி பயணத்தில் இருக்கிறதா என்று சுய ஆய்வு செய்வோம். மன சாட்சியோடு இறை நம்பிக்கையில் வளர வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இத்திருப்பலியை தகுந்த முறைப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று எண்ணிக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், பொருளால், செயலால், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதரர்களுடைய உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
கொண்டு வர உம்முடைய மகனை உலகிற்கு அனுப்பினீ. என்றும் கண்ணியான புனித மரியாதை வேண்டுதலால் எங்கள் உருக்கமான மன்றாற்றுக்கு செவிசாய்த்து நாங்கள் ஒரே குடும்பமாக அமைதி நினைத்து வாழ்ந்து ஒருவர் ஒருவரோடு அன்பால் ஒன்றித்து வாழ செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவன் நம் விண்ணக தந்தை. இறைவன் நமக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் நமக்கு அளிக்கும் நல்வாழ்வின் திட்டங்களே. இறை திட்டம் நம்மில் நிறைவேறும் அளவும் ஏற்ற காலம் வரும் வரை நம்மை தாழ்த்தி நமது கவலைகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைப்போம். இறை நம்பிக்கையோடு இருப்போம். அன்னை கன்னிமரியாவை போல இறை திட்டத்திற்கு நம்மை அடிமையாக்கி இறை ஆசிரை நிறைவாய் பெற நம்மை அழைக்கும் வார்த்தை வழிபாட்டிற்குள் நுழைவோம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. இளைஞர்களே, நீங்கள் முதியோர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லோரோடும் மனத்தாழ்மையை ஆடையாய் ஆழ்ந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாக அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி தெரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கு நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றைக்கும் உள்ளது. ஆமன். இது ஆண்டவரும் அருள்வாக்கு. ஆண்டவரின் வான்குருவி அதிகலப்பற்ற வான்குருவி. ஆண்டவரின் வான்குருவி அதிகலப்பற்ற
பாடட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 38. மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்பனையே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஒரு குருவானவர் ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையிலே சிறிது நேரம் ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு அவர் ஜெபிப்பதுண்டு. அவ்வாறு ஒரு நாள் ஆலையிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஏற்கனவே மாதா சுரூபத்திற்கு ஆர்டர் போட்டிருந்த கேரளாவிலிருந்து அந்த மாதா சுரூபம் அங்கே வந்து விடுகின்றது. சுரூபம் வந்த பொழுது அவர் இங்கே ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது சுரூபத்தை கொண்டு அவர்கிட்ட போய் கேட்கிறார்கள், ஃபாதர், நாங்கள் சுரூபம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த குருவின் கையில் பணம் ஒன்றுமில்லை. உடனே அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூசை இருக்கும், பூசை முடிஞ்ச பிறகு வாங்க தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த குருவானவர். அவட ஒன்றுமில்லை. எனவே இருந்தாலும் ஆண்டவரே நம்பிக்கை வைத்து அந்த வாக்குறுதியை அவர் அங்கே வணங்குகின்றார். அந்த திருப்பணி வேளையிலே அந்த குருவானவர் ஆண்டவருடன் உருக்கமாக மன்றாடுகின்றார். ஆண்டவரே, என்னோட ஒன்றுமில்லை, நான் இந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டேன், நீர்தான் இந்த வாக்குறுதியை எனக்கு நிறைவேற்ற வேண்டும் என கெஞ்சி கேட்கின்றார். பாருங்கள், அந்த திருப்பணியை முடிக்கின்ற வேளையிலே அந்த ஆலயத்திற்கு ஒரு கார் வருகின்றது. இந்த காரில் வந்தவர்கள் அவர்கள் எவ்வளவு பணம் கேட்டார்களோ அதற்கு மேலாகவே 20,000 வைத்து கொடுத்தார்கள். அவர்கள் கேட்ட பைசா 30,000. ஆனால் இவர் ஆலயத்தில் வேண்டியதால் அந்த காரில் வந்தவர்கள் ஆண்டவர் அவர்கள் வழியாக 50,000 வழங்குகின்றார். குருவுக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். அவரும் அந்த 30,000 அவர்கள் கையில் கொடுத்தனுப்பி அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார். இது நடந்த உண்மை, நானே அதற்கு சாட்சி. இது போன ஆண்டு மே மாதத்தில் நடந்தது. ஏனெனில் அடியேன்தான் அந்த குருவானவர். நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய ஜெபத்தை வைக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் அங்கே கேட்கப்படுகின்றது. ஏனெனில் இயேசுவால் முடியாத உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பது உண்மையில உண்மை. விவிலியத்திலே வாசிக்கலாம். தொடக்க நூல் அதிகாரம் 12 வசனம் 1 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஆபிரகாம் அழைக்கின்றார். ஆபிரகாம் அழைத்த பொழுது ஆபிரகாமும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து அவர் பின்னால் செல்கின்றார். அவர் ஆண்டவரை பார்க்கவில்லை, மாறாக ஆண்டவருடைய குரல் தான் அவருக்கு அங்கே கேட்கின்றது. ஆபிரகாமை பொறுத்தவரை அவருடைய வாழ்வானது வித்தியாசமாக இருக்கின்றது. மக்கள் வாழ்ந்த சூழ்நிலையிலே அன்று வாழ்ந்த எல்லா மக்களுமே கடவுளை வணங்காமல் படைப்பு பொருட்களை வணங்கி வந்தார்கள். அதாவது அந்த மக்கள் படைத்தவரை வணங்காமல் படைப்பு பொருட்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் மட்டும் வித்தியாசமான வாழ்க்கை வருகின்றார். தன்னை படைத்த, உலகத்தை படைத்த, இயற்கையை படைத்த கடவுளை, யாவே கடவுளை அவர் அங்கே கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் மற்றவர்கள் சூரியன், சந்திரன், பாம்பு, பல்லி, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் வாழ்கின்றார்கள். கடவுளை அவர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை படைத்த கடவுளை அவர்கள் மறந்து வாழும் பொழுது ஆபிரகாம் மட்டும் ஆண்டவரே நம்பிக்கை வைத்து உறுதியாக ஆண்டவரை இறுகப்பற்றி வாழ்கின்றார் ஆபிரகாம். ஆகையால்தான் ஆபிரகாமின் வாழ்வை ஆண்டவரை தொடுகின்றது. ஆண்டவரும் ஆபிரகாம் அழைக்கின்றார். அவரை அழைத்த பொழுது ஆண்டவர் கூறிய வார்த்தை, நீ உன் நாட்டையும் உன் ஊரையும் உன்
மக்களையும் உன் தேசத்தை விட்டுவிட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போயின ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். அவரும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார், செவி மடக்கின்றார். அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கின்றார். நம்பிக்கை வைத்து ஆண்டவர் பின்னால் செல்கின்றார். ஆண்டவர் அவரை மகிழ்ச்சியா வாழ வைக்கின்றார். செழுமையாக, வளமையாக, செழிப்பாக வாழ வைக்கின்றார். அபிரகாமின் வாழ்வானது ஆண்டவரை தொடுகின்றது. நம்பிக்கையோடு அவரும் ஆண்டவரை தேடுகின்றார். தாழ்ச்சியோடு ஆண்டவர் பின்னால் செல்கின்றார். ஆண்டவரும் அவரை மகிழ்ச்சியா வாழ வைக்கின்றார். பெரிய மக்களை அடுத்தபடியாக நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது விவிலியத்திலே யோசுவா ஆகமத்திலே வாசிக்கலாம். அதிகாரம் 1 ஆண்டவர் மோசேக்கு பிறகு யோசுவாவை அழைக்கின்றார். ஏற்கனவே ஆண்டவர் மோசேயிடம் ஒப்படைத்த அந்த பணியை யோசுவாவிடம் ஒப்படைத்த பொழுது யோசுவாவும் அந்த பணியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் ஒரு சில மக்கள் எகிப்தியரை அவர்கள் பட்ட கஷ்டத்தால் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் செல்ல விரும்புகின்றார்கள். ஒரே குழப்பம், ஒரே புலம்பல். அப்பொழுது யோசுவா ஆகமம் அதிகாரம் 24 வாசிக்க 1 சிக்கேம் என்கிற இடத்திலே யோசுவா எல்லா மக்களையும் ஒன்றாக சேர்க்கின்றார். ஒன்றாக சேர்த்து ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்துக் கூறிக்கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையில் அங்கு சோர்வு ஏற்படுகின்றது. ஆனால் யோசுவா மட்டும் உறுதியாக இருக்கின்றார். அப்பொழுது அவர் கூறிய வார்த்தை கடைசியாக யோசுவாகம் அதிகாரம் 24 வசனம் 15 வாசிக்கலாம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்கின்றார். பாருங்கள், நீங்க எங்க சென்றாலும் பரவாயில்லை, நான் எங்களை அழைத்த, எங்களை காப்பாற்றிய இந்த யாவை ஆண்டவரை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். மாறாக நான் ஆண்டவருக்கு வந்த வாழ்க்கை வாழ்வேன், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என விசுவாசி அவர் அங்கே நிலை நாட்டுகின்றார் யோசுவா. எனவே பாருங்கள், இவர் வாழ்விலும் அவர் ஆண்டவரை மகிழ்ச்சியாக சாட்சியாக ஏற்றுக் கொள்கின்றார். ஆண்டவர் அவருக்கு செல்வ செழிப்பை வணங்கி இருக்கின்றார். இருந்தாலுமே அவர் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் புரிகின்றார். அவரையும் ஆண்டவர் அங்கு நிறைவாக, மகிழ்ச்சியாக, செழிப்பாக வாழ வைக்கின்றார். 1 அரசர் அதிகாரம் 17 வாசிக்கலாம். ஆகாபு இசபேல் என்கிற அரச குடும்பமானது தீய வாழ்க்கை வாழ்கின்றது. அப்பொழுது ஆண்டவர் எலியா இறைவாக்கினரை அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கின்றார். எலியா கேள்வி கேட்கின்றார். அரசு செய்த பாவம் என்பதை கேள்வி கேட்கின்றார். காரணம், அரசு செய்த பாவம் என்னவெனில் இசபேல் என்கிற அந்த பெண்ணானவள் தீய பெண்மணி, அரசன் இவ்வாறு வாழக்கூடாது என்பதை அறிந்த எளிய இறைவாக்கினர் கேள்வி கேட்கின்றார். கேள்வி கேட்டதால் அவர் அங்கே நாடு கடத்தப்படுகின்றார். எளியா அங்கே ஓடி ஒளிந்து கொள்கின்றார். கிரீத் என்கிற ஓடக்கரையிலே ஒளிந்து வாடும் பொழுது ஆண்டவர் ஒரு காகத்தை அனுப்பி அவருக்கு அப்ப துண்டையும் இறைச்சியும் உணவாக வழங்குகின்றார். அவர் ஆண்டவர் நம்பிக்கை வைக்கின்றார். நம்பிக்கை வைத்ததால் அந்த பஞ்ச காலத்தினை பாருங்கள், ஆண்டவர் அந்த காகத்தின் வழியாக எலியாவுக்கு உணவு வழங்கினார். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாருங்கள், சாரிபாத் என்கிற ஊரிலே ஏழை கைவிரர்கள் எளிய அனுப்பப்படுகின்றார். அங்கே பஞ்சம் ஏற்படுகின்றது. அவர் இறைவாக்கினை என்பதை இருக பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் விரும்பாமல் சாட்சியாக ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு பெண்ணிடம் போய் உணவு கேட்கின்றார், சாட்சியாக கேட்கின்றார். அந்த பெண்ணும் அவருக்கு மாவு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுகின்றார், எண்ணெய் கொஞ்சம் இருக்குன்னு சொன்ன பொழுது நீ உன்னிடம் இருப்பதை தான் என கேட்கின்றார். அந்த பெண்ணானவள் அந்த இறைவாக்கின எலியாவுக்கு உதவியதால் ஆண்டவர் அந்த பெண்ணையும் மகிழ்ச்சியா வாழ வைக்கின்றார். மாவு அன்றிலிருந்து குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. அந்த இறைவாக்கினரும் எலியாவும் மகிழ்ச்சியா வாழுகின்றார். அன்றைய மக்களே, இவையெல்லாம் விலை எடுத்துக்காட்டுகள், நடந்த உண்மைகள், வரலாற்று உண்மைகள். இவை எல்லோருமே ஆண்டவருமே நம்பிக்கை வைக்கின்றார்கள். அவருடைய துன்பங்கள் வேளையிலும், கஷ்ட நேரங்களிலும், நஷ்ட நேரங்களிலும் எங்களை அழைத்த ஆண்டவர் ஒருபொழுதும் கைவ மாட்டா என ஒரு முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவர் பின்னால் சொல்கின்றார்கள். ஆண்டவர் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றார். அவர்கள் நம்பிக்கையை கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை வாழ்க்கையை வழங்குகின்றார். பிற மக்களை வெற்றிக்கெல்லாம் மேலாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கன்னிமரியால் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய பரலோக தாய், நம்முடைய பரலோகத்தை நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட வரலாற்று முன்னோடிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய தாய் மரியா, பரலோக தாய். இந்த தாயை பாருங்கள், ஆண்டவர் தூதரை அனுப்பி வாழ்த்துகின்றார்கள். அருள் இந்த மரியே வாழ்க என சொல்கின்றார்கள். கடவுள் அருளை கண்டடைகிறேன் என சொல்கின்றார்கள். நீ கடவுளுடைய தாயா இருக்கிறேன் என சொல்லும் பொழுது தாயானவள் கூடிய வார்த்தை கடைசியாக சாட்சியான வார்த்தை சொல்கின்றார். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படே எனக்கு நிகழட்டும் என தன்னுடைய வாழ்வை முழுமையா அர்ப்பணிக்கின்ற நம்முடைய தாய் மரியாள், பரலோக தாய். பெருமை இல்லை, அகங்காரம் இல்லை, ஆணவம் இல்லை.
காரணம் ஆண்டவருடைய அருள் இவனுக்கு வழங்கப்பட்டாலுமே அவற்றை முழுமையா ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆட்சியா ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்னுடைய ஆண்டவரா எல்லா முடிவை நான் முழுமையா நம்பி தன்னுடைய வாழ்வை ஆட்சியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள் நம்முடைய தாய் மரியாள் பரலோக தாய். எனவே அந்த மக்களே, இந்த தாய் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் இப்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே மையமா இருக்க வேண்டும். நாம் அவரை இறுக பற்றிக் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் அவனின்றி ஓரணவும் அசையாது, நம்முடைய இயேசுவின்றி ஓரணவும் அசையாது. இதைத்தான் எல்லா மக்களும் அன்று வாழ்ந்தார்கள், நம்பி வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கையை வைத்து ஆண்டவரும் அவர்களை மகிழ்ச்சியா வாழ வைத்தார். நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியா வாழ வைக்க காத்திருக்கின்றார்கள். நாம் நம்மிடம் வளர்த்துக் கொள்ள வேண்டியது ஆழமான நம்பிக்கை, இறை நம்பிக்கை. நம்முடைய இயேசுவால் எல்லாம் முடியும். அதே வேளையிலே நம்முடைய தேவை சாட்சி. நம்முடைய சாட்சி இருக்கும்போது நம்முடைய வாழ்விலே எந்தமான வீழ்ச்சி இருக்க காரணம் நம்முடைய தாய் அந்த சாட்சியோடு வாழ்ந்தார்கள். இன்றும் அவள் நமக்காக சாட்சியோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மக்களை வாழ்க்கை அலசி ஆராய்ந்து கொள்ளும். நம்முடைய தாய்மொழியால் பரலோகத்தாய் நம்முடைய வாழ்வில் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இறை நம்பிக்கை என்றும் அதிகமாக இருக்கட்டும். அதே வேளையிலே நம்முடைய வாழ்விலை சாட்சி என்றும் மேலோங்கி இருக்க வரங்களை உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எழுந்து நின்று நம்முடைய உள்ளத்தில் தேங்கி நிற்கின்ற விண்ணப்பங்களையும் இயக்கங்களையும் வரங்களையும் ஆண்டவரை சிறிது உருக்கமாக கேட்போம். இறையாட்சியை நோக்கி பயணம் செய்யும் திருச்சபையை வழிநடத்தும் தலைவர்கள் தங்கள் போதனையாலும் முன்மாதிரியாலும் திருச்சபையை வழிநடத்திடவும் உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு வாழ்ந்திடவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தன்னை தாழ்த்தி மனு விடுத்த இறைவா, அன்னை கன்னிமரியாவை போல உம் திட்டத்திற்கு எம்மையே தாழ்த்தி அடிமையாகி இறை ஆசிரை பெற்றுக் கொள்ளவும் சான்று பகரவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை அன்பு தந்தையே இறைவா, உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் உமது ஆசிரை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா,